பாரிஸிலிருந்து மொராக்கோ நாட்டின் ரபாத் நகருக்கு சென்ற ஏர் பிரான்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தின் உட்பகுதியில் வீசிய ஒருவித விசித்திரமான வாசனை காரணமாக இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 9:03 மணிக்கு பாரிஸ் சார்ல்ஸ் விமான நிலையத்திலிருந்து ஏர்பஸ் A220-300 ரக விமானம் புறப்பட்டது. விமானம் தூர் நகருக்கு தெற்கே பறந்து கொண்டிருந்த போது இந்த சிக்கல் நிலை கண்டறியப்பட்டது. விமானம் புறப்பட்ட 30 நிமிடங்களில் கேபின் பகுதியில் ஒருவித வாடை வீசுவதை விமான ஊழியர்கள் கணித்தனர். உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு கருதி விமானி அவசர குறியீட்டை அறிவித்துவிட்டு மீண்டும் பாரிஸை நோக்கி திரும்பினார். உற்பத்தியாளரின் பாதுகாப்பு விதிகள் மற்றும் ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் வழிகாட்டுதல்களின்படி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தாலும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இரவு 10:06 மணியளவில் விமானம் பாரிஸ் விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்த ஏர் பிரான்ஸ் நிறுவனம் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருத்தம் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் அந்த விசித்திரமான வாடைக்கான துல்லியமான காரணம் என்ன என்பதை இதுவரை வெளியிடவில்லை.